ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎல் உடைய ஃபஸ்ட்டு மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். நியூமராலஜி ப்ரெடிக்ஷன். இந்த மேட்ச் வந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸும் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு, யாரெல்லாம் பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா முழுக்க ராகுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு திருப்பூர் தமிழன்ஸ் வந்து பார்த்தோம்னா சாய் கிஷோர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நல்ல விக்கெட்ஸ் எடுப்பார். அடுத்தது டி ரகேஜா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்தது பிரதோஷ் ரஞ்சன் பால் அவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து ஏ சாத்விக் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து யு சசிதேவ் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அவருக்கு. அடுத்து எஸ் கணேஷ் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. முகமது அலி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. டி நடராஜன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. சிலம்பரசன் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. மோகன் பிரசாத் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை, கம்மியாக தான் வந்து இருக்குது. அடுத்து எஸ்ஐகி முத்தும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் வந்து இருக்குது. இப்போது நான் வந்து இதில் 11 பிளேயர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து ப்ராபபிள் 11லாம் வந்து இல்லை, எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிள் 11 வந்து கிடைக்கல. ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ளீட்டான கரெக்டான அந்த 11s வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நான் வந்து கூகுளில் பார்த்து தான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தே வந்து கிடைக்கல. ஸோ அதெல்லாம் வச்சு போன சீசன் விளையாண்ட பிளேயர்ஸ் கொஞ்சம் முக்கியமான பிளேயர்ஸ் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்து அந்த 11s வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து நல்லா வந்து கொடுக்க முடியும். அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரும். இப்போதைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் வீடியோ பண்ணி தான் சொன்னேன். ஆனால் சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து போடுங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து பார்க்கலாம். பி இந்திரஜித் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்ததாக பி குமார் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அவர் வந்து 30+ ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது எம்கே சரண் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை. அவர் பேட்ஸ்மேனாக இருந்தால் வந்தோன்னா கூட விக்கெட் ஆகலாம். அடுத்து மோஹித் மிட்டான் அவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர். ஒன்று பெரிய ஸ்கோர் அடிப்பார், இல்லை வந்தோன்னே விக்கெட் ஆயிடுவார். அடுத்தது சிவம் சிங் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து சந்தீப் வாரியர் அவர் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா வந்து விளையாண்டுருவார். அடுத்து வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து பி புவனேஸ்வரன் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு. ஒரு நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்ததாக பி கிஷோர் ஒரு விக்கெட் எடுக்கலாம், இல்லை 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து இருக்குது. அடுத்ததாக என் சர்மா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து அச்சு சைனி அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வர்றது கஷ்டம்தான். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் வந்து அவருக்கு வந்து இருக்குது. இப்போது இந்த டீம் பக்கம் திண்டுக்கல் டிராகன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஆர் நாயர், எஸ் ரவிச்சந்திரன், எஸ் கருப்புசாமி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவே வந்து கிடைக்கல. ஸோ அவங்கெல்லாம் வந்து நான் விட்டுட்டு தான் மற்ற பிளேயர்ஸ் வந்து இந்த 11 வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ரவுண்டு முடிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிய வந்து வரும், யார் விளையாடலன்னு. இப்போ இதிலேயே யார் வந்து 11s இருக்க போகிறாங்க இல்லைங்கிறது வந்து தெரியல. ஸோ நான் டாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் பொறுத்து நான் பிளேயர்ஸை வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன். புதுசாக யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நான் டெலகிராம் சேனல் வந்து போடுவேன் அந்த ஃபைனல் 11. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். இதில் எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிக்கிறாங்க, செகண்ட் பேட்டிங் முடிக்கிறாங்க பொறுத்து இதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் வந்து சொல்லுவேன், அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ அதையும் பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த டிஎன்பிஎல் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சஸ்க்கும் வீடியோ போடுறதா வந்து இருக்கேன். அது வியூஸ் அதிகமாக போனாலும் சரி, கம்மியாக போனாலும் சரி, எல்லா மேட்சஸ்க்கும் கண்டினியூவாக வந்து வீடியோ வந்து போட போகிறேன். நான் சொல்கிறது வந்து எதுவும் வேறு எதுவும் மாற்றி சொல்லணுமா, இப்போ 22 பிளேயர்ஸுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறது வந்து கரெக்டாக வந்திருக்கா, இல்லை சில பேர் சொல்கிறாங்க யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அவங்கள மட்டும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி சொல்லணும் என்னங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த மேட்ச்சில் ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் வின் பண்ணுவாங்களா, இல்லை திண்டுக்கல் டிராகன் ஜெயிப்பாங்களான்னு மேட்ச் வின்னர் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய டெலகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டெலகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ யாரெல்லாம் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ சாய் கிஷோர், ரஞ்சன் பால், சசிதேவ், முகமது அலி, டி நடராஜன், சிலம்பரசன், பி இந்திரஜித், பி குமார், சிவம் சிங், சந்தீப் வாரியர், வருண் சக்கரவர்த்தி, பி புவனேஸ்வரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இந்த மேட்ச்சில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸும். யாரை வந்து சிவிசி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வி குமார், சசிதேவ்,
சந்தீப் வாரியர், பிரதோஷ் ரஞ்சன் பால் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து சிவிசி வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் புதுசாக வந்து நம்ம சேனலில் வீடியோ வந்து பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.